கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா பார்ட் 2 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல்ல வந்து பொங்கல் வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணிவிடும். அந்த தனியாக ஒரு கோயில் இருந்துச்சு, ஒரு சிலை இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து இங்கே பொங்கல் வச்சு படைக்க ஒரு அக்காவும் அவங்க அப்பாவும் படைச்சிட்டு இருந்தாங்க. அதை தான் இப்போ ஷூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சாங்கு. இது நம்மளோட கோலம், நம்மளோட கோவில், நம்மளோட இடம். நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமும் மற்றவங்களுக்கு சேரணும்னா இந்த இடம் வந்து நமக்கு சுபிஷமா இருக்கணும். அதனால நம்ம எல்லாருமே நல்லா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணணும். திருநங்கைகளோட கோவிலோட அவுட்டர் லுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்து பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது கோயிலோட நியர்பை பக்கத்துலேருந்து எடுத்துருக்க வியூஸு. இதுவும் பார்க்குறதுக்கு அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கூவாகம் திருவிழா தான் வந்திருக்கோம். எல்லாம் தாலி கட்டி நாளைக்கு வந்து காலையில் 7 மணிக்கு அரவானை கட்டி ரெடி கொடுத்துருவாங்க. அப்புறம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அரவானை வந்து இப்போ வைக்கப்போர் மூலியமா பிரிச்சு அதை வந்து காலையில வெட்டி இது பண்ணிருவாங்க. திருநங்கை அவங்களோட பழம் அப்புறம் தாலிலாம் வாங்குறதுன்னு தனியாக வந்து பிரத்யேகமாக வந்து பொதுமக்கள் வந்து விற்பனைக்கு வச்சிருந்த தாலிக்கயிர்கள், அவங்களோட பூஜை சாமான்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஏராளமான பொருட்கள் இருந்துச்சுங்க. ரொம்ப எண்ணிக்கையில் அடங்காத தாலிக்கயிர்கள் இருந்துச்சு. அதை வந்து ஒவ்வொரு திருநங்கைகளும் வாங்கி அதை எடுத்து போயிட்டு படைச்சி கட்டிக்கிறாங்க முன்னாடி கோயிலுக்கு வாசல் நின்று. ரொம்ப செக்யூராக வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவங்க தலைமையில் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பான பாதுகாப்புன்னு சொல்லலாம். ஆமாங்க, அவங்க டிஸ்பிளேலாம் வச்சு எல்லாம் என்னென்ன நடக்குது, என்ன எப்படி இருக்குது, பொதுமக்களோட ரியாக்ஷன் எல்லாமே கவர் பண்ணுற அளவுக்கு டிஸ்பிளே போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. ஃபயர் ஸ்டேஷன், எமர்ஜென்சி, மெடிக்கல் எல்லாமே இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறேன் அவங்க கூட சேர்ந்து. டான்ஸ் எல்லாம் கேட்குறீங்களா? ஜாலி தான் எல்லாமே. அவங்களும் சம உரிமைக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. திருவிழா ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. தலையை வந்து துண்டிச்சு அப்புறம் வந்து விஜயாடுறாங்க. அதனால வந்து இந்த ஃபங்க்ஷனை செம்மையா செலிப்ரேட் பண்றாங்க. பாருங்க அவங்களோட வீடியோ எல்லாமே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பாய் பாய். இங்கே வர்ற கூட்டத்தெல்லாம் வந்து முக்கியமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ்வளோ கூட்டம் வராங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. எவ்வளோ மக்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட அவுட்டில், அதாவது கோயிலுக்குலேருந்து வெளியில் போகணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரோடு இருக்குது. ஆனால் வந்து எல்லாருமே நடந்து தான் வராங்க. முக்கால்வாசி பேர் வந்து நடந்து தான் வராங்க திருவிழாவுக்கு. பஸ்ஸு வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூவாகத்துக்குன்னே சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு தான். அது இல்லாமல் மினி பஸ், வேன், கார், இண்டிவிஜுவல் பைக்கு அப்படின்னு அவங்கவுங்க வந்துட்டே தான் இருந்தாங்க. பாருங்கள், இது வந்து நாங்கள் வெளில போகும்போது எடுத்த ஃபுட்டேஜ். ஆக்சுவலி இதே முன்னாடி போகிறேன்னா அந்த கூட்டத்தை காட்டுறதாக தான் போட்டுறேன் இந்த வீடியோ. ஆமாம், உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் 2 சர்க்கஸ் இருந்துச்சு. மக்கள் பொழுதுபோக்குக்காக வந்து வச்சுருந்தாங்க. மக்களும் நிறைய பேர் போயிட்டு உள்ளார என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க திருவிழா. எனக்கு கொடுத்து வச்சது இந்த 24 தான் போகணுன்னு சொல்லிட்டு நானும் போய் என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இருந்தால் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்களும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்து கொடுக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லா திருநங்கைகள் சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும், விழுப்புரம் மக்கள் சார்பாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக வந்து பொதுமக்கள் வந்து கண்டுபிடிச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பெண்கள் வந்து, குழந்தைகள் வந்து, ஆண்கள் வந்து எல்லாருமே வந்து கண்டுகளிச்சிட்டு இருந்தாங்க. திருநங்கைகள் முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம், கலைநயத்தோட ஒரு முகம் ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறது. என்னன்னு தெரியல, எனக்கு ஃபுல் ரீசன் வந்து நானும் கலெக்ட் பண்ணல. ஆக்சுவலி எனக்கே ஃபஸ்ட் டைம் போனேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் நானும் போய் சுற்றி பார்க்க தான் இருந்தேன். இப்போ தான் நீங்கள் மெயின் பிக்சருக்குள்ளேயே என்ட்ரு வரீங்க. திருநங்கைகள்லாம் தனித்தனியாக நடனம் ஆட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஈடாகவும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க.
ஆகுது. எய்ட்ஸ் இருக்கிறவங்களுடைய ஊசியை போட்டுட்டு அவங்களும் அதே ஊசியை போட்டுக்கிட்டா அவங்களுக்கு HIV பரவும். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். நம்முடைய சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துறதுனால பரவுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பிரித்திகா, நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வந்த பிரித்திகா, நீங்க இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. நான் ஒரு முறை சொல்லிட்டாங்க, இன்னொரு வழி எதுக்கு நான் இதை வந்து பிரிச்சுட்டு இருக்கீங்க? சாமி இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? சாமி சோடிப்பேதான். சாமி ஜோடிச்சு கூத்தாண்டவர் ஜோடிப்பீங்க. இது காலையில என்ன பண்ணுவீங்க? இது காலையில சாமி ஊர்வலம் வரும். சாமி ஊர்வலத்துக்காக பண்றீங்க. காலைல 7 மணிக்கு? காலைல 7 மணி 8 மணி ஆகும். 7 மணி 8 மணி ஆரம்பிச்சு 12 ஆயிடும். அங்க இதுக்கு போறது. அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போயிட்டு யாரும் கடைப்பிடி கொடுக்குறோம்ல, அவர் ஏதாவது வெட்டிடுவாங்களா? ஆமா, எடுத்து கடைப்பிடி கொடுத்து நல்ல பத்துறோம். அது உங்களை விதையாயிடுவாங்க. ஆமா, அங்க கட்டின தாலிலாம் அது மணி 12 மணி ஆயிடும். 12 1 ஆயிடும். அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வைக்க போற வச்சு என்ன பண்ணுவீங்க? இதுதான் தேடி ஜோடி. இந்த அரமான் வச்சு வேற எதுவும் பூ மாலை கிடையாது? அது பூ மாலை உண்டு. பூ மாலை உண்டு. அப்புறம் பூ மாலை. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களோட சந்திக்கிறேன். பை பை ட்விஸ்ட். ஃபாலோ மீ.